என் பேர் ராசம். நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான். கேர்லெஸ்ஸாக, செல்ஃபிஷாக, என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன். ஆனால் இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை. அப்படி எந்த விஷயம் என்னை இப்படி மாற்றிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதை சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ முன்னாடி உட்காந்துட்ருக்கேன். ஹலோ. ஏய் மச்சி, என்ன சிந்தியா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அம்ச்சலா? டேய் ஆமாடா, அம்ச்சிருக்காடா. ஐ கலக்கு கலக்கு. ஏதோ வீடியோ அம்ச்சிருக்காடா. வீடியோவா? என்ன வீடியோ? தெரியல, இரு பாக்குறேன். அவினாஷ் வந்து வீடியோ அம்ச்சிருக்கான்டா. ஏய் அவன் கிடக்குறான்டா. அவன் என்ன அம்ச்சிருக்கா அது பாரு. இரு அந்த வீடியோ நான் பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன். சரி மச்சான், ஈவினிங் ஸ்பாட்ல மீட் பண்ணலாம். வந்துரு. ஓகேடா, பாய் 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 பாய். சென்சார் போர்ட்ல மாட்டிரும் போல. This film contains very disturbing images depicting death, injury, execution, and evidence of sexual abuse and murder. Much of it filmed on mobile phones or small cameras. The images come from Sri Lanka's bloody civil war, which ended 2 years ago with the deaths of as many as 40,000 people, possibly far more. The UN recently published a report which found credible evidence that both the government and Tamil Tigers committed serious war ஹலோ, எங்கடா இருக்க? வீட்ல தான்டா. டேய் அவன் கூட கொஞ்சம் பேசணும் மச்சான். என்ன விஷயம்டா? ஸ்பாட்டுக்கு வா. அட என்ன விஷயம்டா? நீ வா, நான் சொல்றேன், நீ வா. சரி ஓகே, நான் வரேன். பாய். வாடா மாப்ள. பின்ன என்னடா ஏதோ பிரச்சனை சொன்ன? என்ன பிரச்சனை? இந்தா மச்சான், ஈழத்தமிழருங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேடா? ஈழத்தமிழரா? அப்படின்னா? ஸ்ரீலங்காவில் வர்ற தமிழர்களுக்கு பேர் தான் ஈழத்தமிழர்கள். சரி, அதுக்கு என்ன இப்போ? ஃபேஸ்புக்கில் அவினாஷ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான்னு சொன்னேன்ல. ஆமாம், அதில் தான் மச்சான் அந்த ஈழத்தமிழர்கள் பற்றி தெரிஞ்சது. 30 வருஷமாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்க்கும் நம்ம தமிழ் ஈழ மக்களுக்கும் நடக்கிற போரை பற்றி தான்டா அந்த வீடியோ. ஏண்டா தமிழ் மக்களுக்கும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்க்கும் என்னடா பிரச்சனை? நம்ம தமிழ் ஈழ மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு கேட்டாங்கடா. அப்போ ஆரம்பித்த பிரச்சனை. ஏண்டா உனக்கே அநியாயமா இல்லை? அவ நாட்டில் போய் நீ ஒரு தனி நாடு கேட்டினா கொடுத்துருவானோ? என்னடா லூசுத்தனமாக பேசுகிற? அப்படி இல்லை மச்சான். அது 1000 வருஷத்துக்கு முன்னாடியில இந்த தமிழர்கள் தான்டா இலங்கையை ஆண்டுட்டு இருந்தாங்க. சிங்களீஸ் ரொம்ப கம்மி பேர் தான்டா இருந்தாங்க.
இலங்கையோட பொருளாதார வளர்ச்சியிலேருந்து அதோட அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸஸ் வரைக்கும் வளர்த்தது நம்ம மக்கள்டா. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு வந்தான். நம்மளை 100 வருஷம் நம்மளை அடிமை மாதிரி நடத்தினான். பின்ன போகும்போது அவனோட முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிட்டான். டோட்டல் கவர்மெண்ட் ஸ்ரீலங்கா கையில் கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ ஆரம்பிச்சுது நம்மளை ஒதுக்க. நம்மளோட அடிப்படை உரிமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டது மச்சான். 1000 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த நம்மளை ஒரு டைமுக்கு மேலே 10 லட்சம் பேரை அகதின்னு ஒரு முத்திரை குத்தி நாட்டிலேருந்தே வெளியே போக சொல்லிட்டானுங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாமல் சகிச்சுக்க முடியாத ஒரு தமிழன், 15 வயசு சின்ன பையன், பேர் பிரபாகரன், தமிழர்களோட மானத்துக்காகவும் அவங்க உரிமைக்காகவும் போராட ஆரம்பித்தான். விடுதலை புலிகள்னு ஒரு பெரிய இயக்கத்தை உருவாக்குனான். 30 வருஷம் நடந்த போர் இப்போ 2 வருஷம் முன்னாடி முடிவுக்கு வந்து. என்னடா நம்ம கேட்ட நாடு நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? ஈழம் வெறும் ஒரு கனவாவே மாறிடுச்சுடா. இந்த போரோட முடிவில் 40,000க்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டாங்கடா. இத்தனை நாள் இதை பற்றி நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருந்திருக்கு பாரு. அமெரிக்காவில் ஒபாமா கொலவெறிக்கு லைக் கொடுத்தா தெரியுது, ஏகானோட புது ஆல்பம் ரிலீஸ் ஆனால் தெரியுது, நம்ம இனம் வேரோடு அழிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி ஒரு மயிரும் தெரியல. சிங்கமாக ஃபீல் ஆகுது மச்சான். சரிடா விட்றா, நம்மனால என்னடா பண்ண முடியும்? நம்ம கவர்மெண்ட்டே சும்மா தான்டா இருக்கு. நம்ம எங்கடா? என்னடா சரகடிக்கு போலாமா? ஓய் விட்றா, என்ன சரக்கடைக்கு போலாமா? புரியுதா இல்லையாடா? 40,000 பேர்டா, நம்ம மக்கள்டா, நம்ம ரத்தம்டா. தண்ணி அடிக்கிறோம். என்னதான் இருந்தாலும் நம்மளும் ஒரு கையாலாகாத தமிழன் தானே. ஹலோ, நான் தான்டா. என்னடா இன்னும் தூங்கலையாடா? மச்சான், நான் சொன்னதை பற்றி யோசிச்சியாடா? அஷோ டேய், நாளைக்கு வாடா, ஒரு முக்கியமான ஆளை போய் மீட் பண்ணலாம். சரியா? போய் தூங்குடா, நிம்மதியாக தூங்குடா. ரொம்ப தேங்க்ஸ்டா. பாய்டா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். சரி, ஓகே. ஏய், சொன்ன டைமுக்கு வந்துட்ட இல்லை? வா. டே மச்சான், யாரோ பார்க்க போகலான்னு சொன்னேன். போகலான்டா, உட்காரு, அங்கே உட்காரு, போகலாம். ஏய், மேலே வாடா. வரேன்டா. வாடா, உள்ள உள்ள இருக்காடா வாடா. மச்சான். டேய் நீ வாடா. சொல்லுடா. என்னடா இது? என்னடா வா, இது? உட்காரு, இங்க உட்காரு. முதல்ல வா, இங்க வா, உட்காரு சொல்றேன். அவர் எங்கடா? ஏதோ சொல்லணும்னு சொன்னில, இதுல சொல்லு, உலகத்துக்கே கேட்கும். என் பேர் ஆசம். நான் அன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துருப்பேன் நினச்சி கூட பார்க்கல. நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான். கேர்லெஸ்ஸாக, செல்ஃபிஷாக, என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன். ஆனால் இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தான். ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை.
அப்படி எந்த விஷயம் என்னை இப்படி மாற்றிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதை சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்கேன். ஈழத்தமிழங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈழத்தமிழ்ங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது. தெரியாது. நாம தமிழனா? For more than 25 years, the LTTE, or Tamil Tigers, fought for the creation of an independent state in northern and eastern Sri Lanka. They saw it as the only answer to decades of sometimes violent anti-Tamil discrimination by governments sympathetic to the Sinhalese majority. 3 மணி நேர வீடியோ 30 வருஷம் ஈழத்தமிழ் மக்களோட போராட்டத்தை காட்டுச்சு. அந்த 3 மணி நேரம் நான் பார்த்த விஷயம் இனி என் கண்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அப்பாவி மக்களோட கதறல் சத்தம் இனி என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நாற்பதாயிரம் பேர், சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க, யாரையும் விட்டு வைக்கல. போரோட கடைசி கட்டத்துல மக்கள் அவங்க உயிருக்கு பயந்து இலங்கை ராணுவம் காலில் விழுந்தாங்க. காலில் விழுந்தது ரொம்ப தோதா போச்சு. அவங்க கழுத்துல ஏறி மிதிச்சுட்டு ராணுவம் முன்னேறிச்சு. ஹாஸ்பிட்டல்ஸ், வீடு, அவங்க தங்கியிருந்த விடுதி, எந்த இடத்தையும் விட்டு வைக்கல. எல்லா இடத்தையும் குண்டு மலையால பொழிஞ்சாங்க. அங்கிருந்த குழந்தைங்க குண்டடிப்பட்டு செத்ததோட பயத்துல செத்ததுதான் ஜாஸ்தி. அங்கிருந்த பெண்களை கூட்டம் கூட்டமா கூட்டிட்டு போய் நிர்வாணப்படுத்தி அவங்க பெண்மையை அழிச்சு ஒரு நாயை சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு கொண்டாங்க. யாராச்சும் நமக்காக குரல் கொடுக்க மாட்டாங்களான்னு அந்த மக்கள் கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம கடைசி வரைக்கும் அமைதியா தான் இருந்தோம். ஆனா அந்த மக்கள் பயங்கர சத்தத்தோட அவங்க உயிரை விட்டாங்க. இந்த வீடியோ நான் பண்றதுக்கு முக்கியமான காரணம், அந்த செத்துப்போன அப்பாவி மக்களோட உயிருக்கு நியாயம் கிடைக்கணும். உலகமே இப்ப இலங்கைக்கு எதிராக அவங்க குரலை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மக்கள், நம்ம இன்னும் அழிஞ்சிருக்கு. நான் உங்களை துப்பாக்கி தூக்கிட்டு வந்து சண்டை போட கூப்பிடல, அந்த செத்துப்போன அப்பாவி உயிருக்கு நியாயம் கேட்க கூப்பிடுறேன். என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன். உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. மச்சான், ஃபீல் பண்ணாதடா, கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும். தாயவள் கருவினில் அகப்பட்டிருக்க அவள் கதரும் குரலொலி நான் கேட்டேன். காரணம் புரியாமல் தவிப்போடு விவரம் யாதென்று நான் கேட்டேன். என் குரல் கேட்க அவள் சிரிக்க நான் வினவிய கேள்விக்கு பதிலளித்தாள். குழந்தாய் குழந்தாய் பிறவா குழந்தாய், உன் பிறப்பின் பயனை நான் உரைப்பேன். காதலின் விளைவாய் நீ பிறக்க நானும் கணவரும் உறவு கொண்டோம். தந்தையவன் போராட்டத்தில் உயிர் துறக்க உன் உயிருக்கு அஞ்சி நான் பயந்தேன். நம் குலம் மயிராய் மதிக்கப் பெற அகதிகள் என பெயர் சூட்டப்பட்டோம். நம் உயிர் காக்க வந்த அணிவகுப்பு என் உடல் மீது அணிவகுத்ததேனோ. தாய்மையின் தகுதியை இழந்தவளாய் நான் நரம்பருந்து இறக்க கிடக்கின்றேன். இக்கதையை சொல்வது ஏனென்றால், குழந்தாய், நீயும் இறக்கப் போகிறாய், சொர்க்கம் செல்ல போகிறோம். இரவாமல் நீ பிறந்திருப்பின் பிஞ்சுவாய் வறண்டு தவித்திருப்பாய், ஊனருந்து துடித்திருப்பாய். உந்தி வளர்ந்து எழுந்தாலும் உன்னை ஊனமாக்கி சுகம் காண்பர். விண்மீன் கண்டு ரசிப்பது போய் வெடிகுண்டு கண்டு நீ ஓடிவிடுவாய். பிறந்து நீ ஆணானால் தெருநாய்க்கு நீ விருந்து, உன் பிறப்பு பெண்ணானால் வெறிநாய்களுக்கு நீ விருந்து. பிறப்புண்டு வதைப்பட்டு சதை கொண்டு உயிர் சிவக்க இறப்புண்டு வான் பறந்து அருளில்லம் சேர்வோம். பிரம்மனின் படைப்புகள் தவறென்று நாம் உணர்த்த புதியதொரு பெருமானை படைப்போமே என கதரும் கற்பு.